அனைவருக்கும் வணக்கம். இந்த டிக்டாக்கால் வந்த ஒரு வினை, அதாவது டிக்டாக்கின்ற காதலால் ஒரு பெண்ணொராள் ஒரு டிக்டாக்கில் இருக்கிற ஒரு பெண்ணொராளுக்கும் டிக்டாக்கில் இருக்கிற ஒரு ஆணொராளுக்கும் ஆரம்பத்தில் பழக்கம் ஏற்பட்டது. அண்மையாகவே ரெண்டு பேரும் கிட்ட தான் பழக்கம் ஏற்பட்டதன் பின்னர் அது நட்பாக மாறி காதலாக மாறி இருக்கிறது. அந்த காதலின் விளைவாக பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ள ஒரு பெண் மாட்டியிருக்கின்றார். அது என்ன வகையான பிரச்சனை என்பதை நாங்கள் இந்த காணொலியில் பார்க்குறதுக்கு முன்னம் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இந்த அண்மையில் இப்போ டிக்டாக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் என்று சொல்லி பல சமூக ஊடகங்கள் காணப்படுகின்றது. இந்த சமூக ஊடகங்களினூடாக பலர் பிரபலியமாகி முன்னிலைக்கு வந்திருக்கின்றார்கள். அப்போ இந்த நிலையில் சிலர் அந்த சமூக ஊடகங்கள் உண்மையில் மனிதர்களுடைய இளைஞர்கள், யுவதிகளினுடைய திறமைகளை வைத்து அதனூடாக முன்னேறுவதற்கான வழிவாய்ப்புகளை தேடுவதே தவிர அதனூடாக அழிந்து கெட்டு நாசமாய் போகக்கூடிய அந்த வழிவகைகளை தேடக்கூடாது. இன்றைக்கு உண்மையில் இந்த டிக்டாக்கினூடாக வருமானம் ஈட்டலாம், இன்ஸ்டாகிராமினூடாக வருமானம் ஈட்டலாம், ஃபேஸ்புக்கினூடாக வருமானம் ஈட்டலாம், யூடியூப்பினூடாக வருமானம் ஈட்டலாம் என்று சொல்கின்றார்கள். எனவே அதற்கான வழிவகைகளை தேடி அதற்கான வருமானங்களை ஈட்டி அதில் நீங்கள் முன்னேறுவதற்கான வழிவகைகளை பார்க்க வேண்டும் தவிர நீங்களும் கெட்டு உங்களுடைய அயல்வரையும் கெட்டு தாய் தந்தையரையும் தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே மாட்டிவிட்டு நிற்கின்ற அந்த நிலையில் தான் இன்று யாழ்ப்பாணத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி. யாழ்ப்பாணம் சாவகச்சேரியை பிறப்பிடமாக கொண்ட ஒரு பெண், ஒரு யுவதி. அந்த யுவதிக்கும் யாழ்ப்பாணம் நகரத்தை அண்டிய பகுதியில் உள்ள ஒரு காதலனுக்கும் இடையில் இந்த டிக்டாக் தளத்தினூடாக ஒரு காதல் உருவாகியது. அந்த டிக்டாக் தளத்தில் அந்த காதலனாக சொல்லப்படுகின்ற அந்த ஆண் மகன், அந்த ஆண் நபர் மிகவும் பிரபல்யமாகி டிக்டாக்கில் அந்த படங்களை விடுறது, அதில் தன்னுடைய திறமைகளை காட்டி மிகவும் பிரபல்யமாகி இருக்கின்றார். எனவே இந்த பிரபல்யமாகிய இந்த ஆண் டிக்டாக் காதலனுடன் சாவகச்சேரியை சேர்ந்த இன்னொரு பெண், ஒரு யுவதி காதலித்திருக்கின்றார். இந்த காதலின் வளர்ச்சி காதலனுக்கும் இடையில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த கலந்துரையாடலில் அந்த காதலனை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக அவருக்கு ஒரு விலை கூடிய அதிநவீன ஒரு லக்ஸரி ஒரு ஆடம்பரமான ஒரு மோட்டார் சைக்கிளை கொடுத்து அந்த காதலனை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக அந்த பொன் செய்த வேலை தான் இன்றைக்கு பேசு பொருளாக காணப்படுகிறது. குடாநாட்டையே அதிர வைத்திருக்கின்றது. 7 பேரை கைது செய்யப்பட்டிருக்கின்றது. 7 பேர் அந்த பொன் செய்த அந்த வேலையால் 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த பொண்ணிடம் உண்மையில் கஷ்டப்பட்டு உழைத்து அவர்களிடம் அந்த நவீன ரக மோட்டார் சைக்கிள் வாங்குவதற்கான பணம் அவர்கிட்ட இல்லை. அதே நேரத்தில் அந்த டிக்டாக்கில் இருக்கின்ற அந்த காதலன்கிட்டையும் அந்த பணம் இல்லை. எனவே இவர்கள் அந்த குறுக்கு வழியினூடாகத்தான் அந்த பணத்தை எடுத்து அவனை அந்த டிக்டாக் காதலனை மகிழ்ச்சிப்படுத்தணும் அல்லது குஷிப்படுத்தணும் அல்லது ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ வேணும். அப்போ இந்த பொண்ணு என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னால், இவர்களிடம் உழைத்து கஷ்டப்பட்டு சேமித்த அந்த பணங்கள் இல்லை. இந்த பொண் தன்னுடைய வீட்டிலேயே திருடி இருக்கின்றார். அதாவது திருடினதை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நகைகள், திருடின நகைகள் எவ்வளவு என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால் உண்மையிலே நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். 19 பவுன், அதாவது 1-2 பவுன் அல்ல, 19 பவுன். அப்போ இன்றைக்கு அன்னளவாக 2.5 லட்சம்
ஒரு பவுன் 2.5 லட்சம் போகுது. அப்போ 19 பவுனும் அன்னளவாக ஒரு 49 லட்சம். அப்போ 49 லட்சத்தை இந்த 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 யுவதி தன்னுடைய வீட்டில் எந்தவித சலனமும் இல்லாமல், எந்தவித ஒரு யோசனை, அதாவது சிந்தனையும் இல்லாமல் திருடி இருக்கிறார். அப்போ இந்த திருடினதுக்கு இன்னொரு இந்த நண்பி உதவி இருக்கின்றார். அந்த திருடினதை எடுத்து கொண்டு போகிறதுக்கோ அல்லது பாதுகாப்பாக வைக்கிறதுக்கோ அல்லது அங்கால அடுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்கிறதுக்கோ அல்லது சந்தையில் விற்கிறதுக்கோ அல்லது காதலனை கூப்பிட்டு அவருடன் கலந்துரையாடி அடுத்த நடவடிக்கைகளை செய்வதற்கு இந்த பொண்ணுக்கு உடந்தையாக, இந்த பொண்ணுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக, அதாவது நம்பிக்கைக்கு உரியவராக இன்னொரு நண்பியும் இருந்திருக்கின்றார். எனவே இந்த நகைகளை எடுத்துக்கொண்டு சென்று இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வாங்கிறதுக்காக அந்த டிக்டாக் நண்பரை தொலைபேசியில் அழைத்து அவரிடம் அந்த 19 பவுன் நகைகளையும் கொடுத்து சந்தையில் நகைக்கடையிலேயோ அல்லது வேறு எங்கேயோ என்பது தெரியவில்லை, அந்த நகைகளை விற்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அவர்களை விற்று விட்டார்கள். அப்போ இப்போ 19 பவுன் நகைகளையும் என்ன விலைக்கு விற்றார்கள் என்று தெரியாது, எவ்வளவு வாங்கினார்கள் என்று தெரியாது. அப்போ இவர்கள் தாந்தோன்றித்தனமாக இந்த வேலைகளை செய்திருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த செயற்பாட்டின் காரணமாக அப்போ நகைகளை காணவில்லை என்று சொல்லி பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள். அப்போ வீட்டில் தேடி இருக்கின்றார்கள். அப்போ தேட கிடைக்கவில்லை. அப்போ என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், சாவகச்சேரியில் உள்ள போலீஸ் நிலையத்தில் போய் முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள். அப்போ சாவகச்சேரி போலீஸாரும் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அப்போ அங்கே கள்ளர் வந்ததுக்கான அடையாளமோ திருடுவதற்கு வேறு இடங்களில் இருந்து அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து திருடுவதற்கான வாய்ப்புகள் இல்லாததன் காரணமாக அந்த திருட்டு போன நகைகள் சம்பந்தமாக அந்த வீட்டு யுவதி, அதாவது அந்த டிக்டாக் காதலியின் மீது போலீஸாருக்கு சந்தேகம் வந்திருக்கின்றது. அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த காதலியை அந்த யுவதியை அந்த வீட்டு அவர்களுடைய மகளை கைது செய்து விசாரித்த போது உண்மைகளை கக்கியிருக்கின்றார். அதாவது தன்னுடைய காதலனுக்காக சந்தோஷப்படுத்துவதற்காக, குஷிப்படுத்துவதற்காக அவருக்கு ஒரு நவீன ரக மோட்டார் சைக்கிளை வாங்கி கொடுத்து அதனூடாக தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்காக என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். அப்போ இதன் காரணமாக விசாரணைகளை தீவிரப்படுத்தியிருக்கின்றார்கள் போலீஸார். விசாரணைகளை தீவிரப்படுத்தியதன் மூலம் இந்த யுவதிக்குதவிய நண்பி டிக்டாக் காதலனாகிய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த அந்த நகர காதலன் நகைகளை வாங்கியவர் வேறு உதவி செய்தவர்கள் என்று சொல்லி மொத்தம் 7 பேரை போலீஸ்காரர் அப்படியே அள்ளி இருக்கின்றார்கள். அப்போ போலீஸ்காரர்கள் அள்ளி இருந்தால் அந்த போலீஸ்காரர் இனி விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த விடயத்தில் நாங்கள் ஒன்றை கருத்தில் கொள்ள வேண்டும். பெற்றோர்களுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், ஏது செய்கிறார்கள், தொலைபேசி பாவனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் அது சம்பந்தமாக நீங்கள் சற்று கவனம் எடுங்கள். பெற்றோர்கள் ஏனோ தானோ என்று சொல்லி கடந்து செல்ல முடியாது. ஆனாலும் இன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கு அளவு கடந்த சுதந்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளுக்கு அடிக்க முடியாது, பிள்ளைகளை பேச முடியாது. எனவே அவ்வாறு இருந்த போதும் எமது பாரம்பரியம், எமது பண்பாடு அடியாத மாடு படியாது என்று சொல்வார்கள். ஆனால் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை சற்று கவனிக்க வேண்டும். நீங்கள் கவனித்தால்தான் உங்களுடைய பிள்ளைகளிடமிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளலாம், உங்களுடைய பிள்ளைகளை வேறு நபர்களிடமிருந்தும் பாதுகாத்து கொள்ளலாம். எனவே இந்த ஒரு விடயத்தை நாங்கள் சாதாரணமாக எடுத்துவிட்டு போகாமல் 19 நகைகளை ஒரு பிள்ளை ஒரு பெண் பிள்ளை, அதுவும் ஒரு பெண் பிள்ளை ஒரு வீட்டில் எந்தவித சிந்தனை இல்லாமல், எந்தவித யோசனை கருத்துக்களும் இல்லாமல் அந்த நகைகளை சர்வசாதாரணமாக திருடி இருக்கின்றார். அந்த திருடுவதே ஒரு மிகப்பெரிய குற்றம்.
அதைவிட அந்த திருடிய நகைகளை கொண்டு சென்று விட்டிருக்கின்றார். முன்பின் அறிமுகம் இல்லாத, அதாவது முன்பின் பழக்கம் இல்லாத ஒரு புதிய காதலனுக்கு 19 பவுன் நகைகளையும் விற்று காசை கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால் எமது சமூகத்தின் நிலைகளை நீங்கள் பார்க்கத்தான் வேண்டும். எனவே எமது சமூகம் எவ்வாறு கெட்டு அழிந்து கொண்டு போகிறது என்பதற்கு இது ஒரு நல்லொரு சாட்சி. அடுத்தது, இந்த சமூக ஊடகங்களின் ஊடாக நீங்கள் நட்பை ஏற்படுத்துவர்கள் உங்களுடன் வாழ்வதற்கு தகுதியானவர்களா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் சமூக ஊடகங்களில் உங்களுக்கு ஒரு ஆண் சிக்கிறார்கள் என்று சொன்னால் அவரிடம் நீங்கள் காதல் கொள்வதில் தவறில்லை, காதலிக்கலாம். அப்போ அந்த காதலிக்கிறதுக்கு அவர் தகுதியானவரா என்று பாருங்கள். அந்த காதலுக்கு தகுதியானவராக என்று சொன்னால் உங்களுடைய இப்போ தவறுகளை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்க வேண்டும். உதாரணமாக, இந்த பொன் 19 பவுன் நகைகளை எடுத்து தான் அந்த கணவனுக்கு கொடுக்க போகிறார் என்று சொன்னால் அதை அந்த கணவன் என்ன செய்திருக்கணும், அப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்லி இவரை திருத்தி இருக்க வேண்டும். அப்போ அவ்வாறு இல்லாத ஒரு என்னென்று சொல்கிற ஒரு திட்டமிடல் இல்லாமல் தங்களுடைய எதிர்காலத்தை அமைப்பதற்காக குறுக்கு வழியில் இந்த பொண்ணை கொண்டிச்சு திருடச் சொல்லி அந்த பொண் திருடின பணத்தை வைத்து தன்னுடைய வாழ்க்கையை சௌகரியமாக வாழ நினைப்பவர் தன்னுடைய பிற்காலத்தில் இந்த பொண்ணை வைத்து இன்னும் எவ்வளவு வேலை செய்வார் என்று சொல்லி நீங்கள் யோசிக்க வேண்டும். எனவே இந்த பெண் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்கின்ற அறிவுரை என்னவென்று சொன்னால், உண்மையில் நீங்கள் தேடுகின்ற உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய நன்மை தீமை அல்லது உங்களுடைய எல்லா விஷயத்திலும் உங்களை தாங்குபவராக இருக்க வேண்டும். உங்களுக்கு புத்திமதி சொல்வராக இருக்கணும். வழி தவறுகின்ற போது நீங்கள் அவருக்கு புத்திமதி சொல்ல வேண்டும், நீங்கள் வழி தவறுகின்ற போது அவர்கள் உங்களுக்கு புத்தி சொல்வார்கள். எனவே இந்த காணொளி உண்மையில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காணொளியாக இருக்கின்றது. இந்த காணொளியை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், அயலவர்கள் என்று சொல்லி எல்லோருக்கும் இயலுமான அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பெற்றோர்களை பற்றி சிறிது கூட யோசிக்காது செயற்படுகின்ற இவ்வாறான அந்த பிள்ளைகளை உண்மையிலே எவ்வாறு நாங்கள் திருத்தலாம் என்று சொல்லி யார் மீது நாங்கள் இந்த பிள்ளைகள் இந்தவாறு வழி தவறி போவதற்கு யார் காரணம், பெற்றோர்களா அல்லது அந்த பிள்ளைகளா? பிள்ளைகளினுடைய வழி தவறுவதற்கு காரணம் பெற்றோர்கள் தான் என்று சொல்ல வேண்டும். பெற்றோர்கள் ஓரளவு கண்ணும் கருத்துமாக இருந்தால் அந்த பிள்ளைகளை வழி தவறி போவதிலிருந்து ஓரளவுக்கு என்று சொன்னாலும் மீட்டுக்கொள்ளலாம் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்கள்.